வணக்கம் மக்களே. இபிஎஸ் அவர்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட். உற்சாகத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடியோட அந்த 62 தொகுதிகள், அறிவாலயம் போடும் மாஸ்டர் பிளான். இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்றத்தோட தேர்தல் களம் இப்போ உச்சகட்ட பரபரப்பை எட்டி இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக அப்படின்ற இந்த 2 முக்கிய கட்சிகளும் தங்களோட தொகுதி பங்கீட்டை இறுதி செஞ்சிருக்க இந்த சூழ்நிலையில் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்கிற அந்த 62 தொகுதிகள் அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு விவாத பொருளாகவும் பேசு பொருளாகவும் மாறி இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த தொகுதிகளை தங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிற திமுகவோட தலைமை அறிவாலயத்தில் இப்போவே தேர்தல் வியூகங்களை வகுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி களைப்பில் ஆழ்ந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். திமுகவோட இந்த உற்சாகத்துக்கு பின்னாடி ஒரு முக்கிய கணக்கும் ஒளிஞ்சிருக்கு. அதாவது தமிழகத்தில் இருக்க 234 தொகுதிகளில் 172 இடங்களில் அதிமுக நேரடியாக போடுகிற இந்த சூழ்நிலையில் மீதம் இருக்கிற 62 இடங்களில் அந்த கூட்டணி கட்சிகள் களம் இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதில் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர் மற்றும் கும்பகோணம் சொல்லி இந்த 5 தொகுதிகளும் திமுகவுக்கு ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கிறதா கருதப்படுது. செல்வாக்கு மிக்க அமைச்சர்களை எதிர்த்து அனுபவம் குறைந்த வேட்பாளர்களை அதிமுகவோட கூட்டணி நிறுத்தி இருக்கிறது திமுகவோட வெற்றியை இப்போவே உறுதி செய்கிறதா உடன்பிறப்புகள்லாம் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த விமர்சனங்களை முறியடிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியோட தரப்பில் ஒரு தனித்துவமான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அங்கே இரட்டை இலை சின்னத்தோட பாரம்பரிய செல்வாக்கும் அடிமட்ட தொண்டர்களோட உழைப்பும் வெற்றியை தேடி தரும்னு சொல்லி அதிமுக ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அமைச்சர்கள் மீதான மக்களோட அதிருப்தியை அறுவடை செய்கிறதுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் போன்ற அதிரடி வாக்குறுதிகளை மூலம் ஆளுங்கட்சியோட பணம்பலத்தை எதிர்கொள்கிறதுக்காகவும் இபிஎஸோட தரப்பு தயாராகி தான் வந்துட்டுருக்காங்க. முடிவாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 62 கூட்டணி கட்சி தொகுதிகளில் திமுகவோட கை ஓங்கி இருக்கிறது போல தெரிஞ்சாலும் அதிமுகவோட கை திருப்பி அடிக்குன்ற வியூகம் தேர்தல் களத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியோட பலமான வேட்பாளர்கள், இன்னொரு பக்கம் எதிர்கட்சியோட இந்த அதிரடியான வாக்குறுதிகள்லாம் தமிழக தேர்தல் களத்தில் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த 2 துருவ போட்டிகளுக்கு மத்தியில் இறுதியாக மக்களோட ஆதரவை பெற்று அரியணையில் உட்கார போகிறது யாருங்கிறத தேர்தல் முடிவுகள்லாம் தான் தெரிய வரும் மக்களை அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி டெய்லி அரசியல் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.